அதிமுகவுல முதலமைச்சர் வேட்பாளரா எடப்பாடி பழனிசாமி தான் அப்படின்னு பாஜக தலைவர்களும் ஏற்றுக்கிட்டதா தெரியுது. அண்ணாமலைக்கும் முதலமைச்சராக தமிழகத்தில் ஆட்சி செய்ய வேண்டும் என்பதை முடிவு செய்ய வேண்டியது மக்கள் தீர்ப்பு தான் மகேசன் தீர்ப்பு. ஆகவே மக்கள் தான் அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தினுடைய முதலமைச்சராக முதலமைச்சராக இறுதி செய்யக்கூடிய பொறுப்பும் கடமையும் மக்களிடம் இருக்கு. சார், பாஜக வெளிப்படையா ஏற்றுக்கிட்டாங்க. இப்ப நீங்க அதிமுக என்னன்னா எடப்பாடி முதலமைச்சர் கேண்டிடேட்டா ஏத்துப்பீங்களா? தமிழகத்தில் இருக்கின்ற நீங்களே அகலையும் கேட்டுக்கிட்டேன்னு இவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. 2026 தேர்தல்ல தேர்தல் வந்து அதுதான் தெரியும். இன்னும் 30 மாசம் இருக்குது. இதுக்குள்ள பல சூழ்நிலை மாறக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. இங்கே இருப்பவர்கள் அங்கே போகிறார்கள், அங்கே இருப்பவர் இங்கே வர வேண்டிய சூழ்நிலை இயக்கங்களுடைய சார்பிலே போக வர இருக்கிறது. இந்த வரவு செலவெல்லாம் கூட்டி கழித்து பார்த்தால் தேர்தலுடைய ட்ரெண்ட் வரும்போதுதான் தெரியும். சார், இறுதியா சார், நீங்க மாநாட்டு நடத்துறோம், எழுச்சி பயணம் நடத்துறோம், மக்கள் சந்திப்பு கூட்டம் நடத்துறோம்னு வெறும் அறிவிப்புலயே இருக்கு. நீங்க அதுக்கான செயல்பாடுகள் எங்களுடைய தலைமை கழக நிர்வாகிகள் சார்பாக மாவட்டம் தோறும் சென்று செயல் விருக்கத்துக்கு கூட்டினோம். அதற்காக நான் வருவாய் மாவட்டங்கள் அனைத்து வருவாய் மாவட்டங்களும் சென்றுவிட்டு வந்திருக்கிறோம். படிப்படியாக எங்களுடைய கருத்துக்களை சட்டபூர்வமான நடவடிக்கைகளை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறோம். அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் இந்த இயக்கம் 50 ஆண்டு காலம் புரட்சித் தலைவர் மாண்புமிகு அம்மா அவர்கள் புரட்சித் தலைவர் வகுத்து தந்த பாதை கழக சட்ட விதிப்பு தான் நடைபெற்றது. அந்த சட்டவிதி இன்றைக்கு கேள்விக்குறியாக இருக்கிறது. அதன் விஷயமாக நாங்கள் உயர்மன்றத்தில் எங்களுடைய அனைத்து வழக்குகளும் இன்றைக்கு உயர் நீதிமன்றத்துடைய சிவில் கோர்ட்டில் இன்றைக்கும் இருக்கிறது, நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. திமுகவோட இந்த 4 ஆண்டு காலம் ஆட்சி முடிஞ்சிச்சு. ஒரு 10 லட்சம் பேர்த்த கூப்பிட்டாரு அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு நிறைய பேசிட்டாரு. ஆனா திமுகவுக்கு எதிர்கட்சியாகவும் சரி எல்லாருமே அவரை எதிர்க்காங்க. என்ன காரணம் சார்? எல்லாருமே எதிர்க்காங்க, அதாவது கருத்துக்கள் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. பொதுவாகவே என்னுடைய கருத்தை தான் நான் சொல்ல வேண்டும், மற்றொரு கருத்தை நான் சொல்வது நல்லாக இருக்காது. அவர்கள் சார்கின்ற கட்சியினுடைய கருத்திற்கு ஏற்ப கருத்துக்கு சொல்வார்கள். அதை நான் எப்படி மறுக்க முடியும்? சொல்லுங்க, அப்படின்னு மறுக்க முடியும்? என்னுடைய கருத்துக்களை நான் சொல்றேன். என்னுடைய கருத்து சொல்லிட்டு கேட்டீங்க. எனக்கு எந்த நிபந்தனையும் இல்லை. நான் கட்சியினுடைய முதலமைச்சராக அரசு முதலமைச்சர் 3 முறை வந்துவிட்டேன். கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் விட்டேன். பொருளாளராக 13 ஆண்டுகள் பதவி வைத்து விட்டேன். அம்மாவுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமான தொண்டராகத்தான் நான் கடைசி வரைக்கும் இருக்கிறேன், தலைவராக இல்லை என்பதை நான் பல கூட்டங்களை விளக்கி இருக்கிறேன். ஆகவே மக்கள் தான் முடிவு பண்ண வேண்டும். சார், 4.5 ஆண்டு திமுக ஆட்சி, உங்களுடைய அந்த மார்க் இல்லை செயல்பாடு எப்படி? என்னுடைய மார்க் டெய்லி நான் சொல்லிட்டு வந்துட்டு இருக்கேன். இல்லை, இப்ப நான் தான் அரசனுடைய செயல்பாடுகள் அவர்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்ற அத்தனை தவறுகளையும் சுட்டி காட்டுகின்ற ஒரே கருத்தாக நான் ஒருவர் தான் டெய்லி பத்திரிகையில் பதிவு வைத்துக் கொண்டிருக்கிறேன். சில பத்திரிகைகள் தொலைக்காட்சியில் வெளியிடுகின்றன, சில பேர் வெளியிடுவதில்லை என அவருக்கு சொல்வதற்காக இல்லை. என்னை பொறுத்தவரையில் அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகம் தான் தமிழகத்தில் ஆட்சி செய்ய வேண்டும் என்ற சூழ்நிலை ஏற்பட்டால் தான் நான் அந்த இதுக்கேற்று தான் இருந்து நான் என்னுடைய வாக்குகளை கேட்பதனுடைய வேற யாருக்கும் என்னுடைய வாக்குகள் என்னுடைய கருத்தாக வெளிப்படுத்தணும். ஆனா தேர்தல் காலத்துல அதிமுகவே கிடையாது, திமுகவும் தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான் இருக்குன்னு விஜய் மீண்டும் திட்டவட்டமா சொல்லிட்டு வராரு. அவருடைய எல்லா கட்சியும் இங்க இருக்க அரசியல் கட்சி எல்லாரும் நாங்களே முதலமைச்சராக நாங்களே சொல்லிட்டு வராங்க. இதை நம்ம மறுக்க முடியுமா? மறுக்கின்ற கடமை மக்களிடம் இருக்கிறது, வாக்களிக்கின்ற கடமை மக்களிடம் இருக்கிறது. யார் யாருக்கு தான் நேரடி போட்டி? இந்த தேர்தல்ல யார் யாருக்கு தான் நேரடி போட்டி? ஜோசியக்காரன் விஜயோட பேச்சு, மிஸ்டர் மோடி, அங்கிள் முதலமைச்சர், அதெல்லாம் ஒரு அரசியல் கட்சி இயக்கத்தை நிறைவேற்ற கொண்டிருக்கிற தலைமை பொறுப்பில் இருந்து வந்தவர்கள் அரசியல் நாகரிகம் கருதி அனைவரையும் ஒரு சேர கருத்தாக பேச வேண்டும். அவருடைய பேச்சில் சில பேச்சுகள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய இல்லை. தமாசா பேசுனாரா, துணியை வச்சு பேசினாரா, சூது வச்சு பேசினாரா எனக்கு தெரியாது. ஒரு பெருந்தன்மையோடு பேசுகின்ற கருத்தை அவர் பேச வந்து இப்போதான் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அவருடைய கருத்துக்கள் மக்களை ஈர்க்கின்ற கருத்தையாகும். ஆனால் இந்த மாநாட்டில் அவர் பேசிய கருத்துக்கள் அரசியல் ரீதியான ஈர்க்கின்ற கருத்தாக இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து.